இன்னைக்கு நம்ம இந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா ரத்னம் இந்த மூவியோட ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரத்னம் 2024ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. இந்த மூவில விஷால் தான் லீலோட எடுத்து நடிச்சிருக்காரு. பிரியா பவானி சங்கர் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஹரிதா இந்த மூவியை டைரக்ட் பண்ணிருக்காரு. ஷார்டன் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, சமுத்திரகனி ஊரோட எம்எல்ஏவா இருக்காரு. அவரு கீழே அடியால வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய நம்ம விஷால் ஒரு நாள் ரோட்ல ஹீரோயின் பிரச்சனை மாட்டிக்கிட்டு இருக்கும்போது ரவுடிங்களை அடிச்சு போட்டு ஹீரோயினை காப்பாத்த ஆரம்பிக்கிறாரு. அங்க பிளாஷ்பேக் ஓபன் பண்ணும்போது ஹீரோயினுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய ஆந்திராக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பூர்வீக நிலத்தை பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ரவுடிங்க அடிச்சு பிரிச்சு வாங்கிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக ஹீரோயினை போட்டு தள்ள வராங்க. ஹீரோ காப்பாத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் டுக் இட் பர்சனலின்னு சொல்லி நம்ம கதையோட ஹீரோயினை காப்பாத்த களத்துல இறங்கி அந்த வில்லனுக்கு கூட சண்டை செய்யறாரு. என்ன சம்பவம் ஆச்சு, எதுக்காக ஹீரோ இதெல்லாம் பண்றாரு, எப்படி ரவுடி ஆனாருங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி ஆவரேஜான கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி. ரொம்ப நாள் கழிச்சு ரூரல் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய ஒரு மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா, அதுவும் ஹரி படம் பார்க்கணுங்கிறீங்க போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படத்தோட ஸ்டோரி ரிசம்பிளன்ஸ் எந்த மூவிலாம் பார்த்து இன்ஸ்பயர் பண்ணி உருட்டி பரட்டி எடுத்த மாதிரி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, கில்லி, பூஜை, வேங்கைன்னு சொல்லி பயங்கரமா இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து உருட்டி பரட்டி அவரோட மூவியே நிறைய இன்ஸ்பயர் பண்ணி நிறைய திங்ஸ் அழகா ரீக்ரியேட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த மூவில அடிச்ச எல்லாருமே ஓகேஷனா டீசென்ட்டா பிளேஸ் பண்ணிருந்தாங்க. ஜீவனோட கேமியோ மூவியோட ஹைலைட்டாவே அமைஞ்சிருக்கு. விஷாலோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா எஃபோர்ட் போட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் மனுஷன் வெறித்தனமா விளையாண்டுருக்காருன்னு சொல்லுவேன். பிரியா பவானி சங்கர் எமோஷனலா தட்டி தூக்கி ஸ்கோர் பண்ணிட்டு போயிருக்காங்க. நல்ல சீக்வன்ஸ் எமோஷனலா எவால்வேட் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ்ல நல்லா நடிக்கிறாங்கன்னு உங்களே சொல்ல வச்சிருவாங்க. ஸ்டோரி வைஸ் ரொம்ப ஆவரேஜான கமர்ஷியல் மாஸ் மசாலா டெம்ப்ளேட் ஸ்டோரி தான் எடுத்து உருட்டி பரட்டி வச்சிருக்காங்க. அத்தனை படம் பார்த்துடும் தமிழ் சினிமால கண்டென்ட்டுக்கும் கதைக்கும் இன்னும் பஞ்சம் இருக்குங்கிறத சொல்ற மாதிரியான டெம்ப்ளேட்லயே படத்தை எடுத்துட்டு இருந்தா என்னதான் பாஸ் பண்ண முடியும்னு உங்களே கேட்க வச்சிருவாங்க. ஸ்கிரீன் பிளே பொறுத்தவரைக்கும் ரேசியான ஸ்கிரீன் பிளேக்கு ஹரி ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ் கட்ல ரொம்ப ஃபாஸ்டா என்கேஜிங்கா போவோம். ஸ்லோ பர்ன் த்ரில்லரா ஆக்ஷன் சீக்வன்ஸை நிறைச்சு கொடுத்து எமோஷனல் ஜவ்வா இழுத்து வச்சிட்டாரு. கிளைமேக்ஸ்ல ஒரு ஸ்லோனஸ் இருந்துச்சு, கண்டிப்பா உங்களால ஃபீல் பண்ண முடியும். அந்த அளவுக்கு ஸ்லோவா எடுத்து வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆவரேஜா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் வாட்சபிளா டீசென்ட்டா எண்டிங்கான நீட்டான எமோஷனல் கிளைமேக்ஸோட முடிச்சிருக்காங்க. டெக்னிக்கலா ஓகே சாங் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமா ரெஃபரன்ஸ் எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா பிளேஸ் பண்ணிருந்தாங்க. சாங்ஸ் அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அந்த அளவுக்கு இந்த டைம் எஃபெக்டிவா ஒர்க் அவுட் ஆகல. இதுமே இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணவே இல்ல. அந்த மூவியோட மேஜரான ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். தரமான சம்பவத்தை பிரிச்சு மேஞ்சு கொடுத்துருக்காங்க. ஆக்ஷனுக்காக ஒரு நல்ல படம்னா இந்த படத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பா சஜஸ்ட் பண்ணுவேன். மூவில 2-3 சீன்ஸ் நல்லாவே கிளிக் அவுட் ஆயிருந்துச்சு. நைட் டைம்ல அந்த சுடுகாடு ஃபைட் சீக்வன்ஸ் ஆகட்டும், அந்த ரேப் பண்ணவனுக்காக தண்டனை கொடுக்கக்கூடிய சீக்வன்ஸ் சொல்லி நிறைய விஷயம் மூவில அங்கங்க டச்சிங்கா எமோஷனலா ரீசனபிளா நீட்டா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. மூவில இருக்கக்கூடிய மேஜரான டிராபேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டோரி தான் சொல்லுவாங்க. கண்டென்ட், கான்ஃபிளிக்ட், கேரக்டரைசேஷன் சொல்லி எல்லாமே ரொம்ப அவுடேட்டடா பழசா இருந்துச்சு. ஆல்ரெடி பார்த்த பல படத்தோட ரிசம்பிளன்ஸ் இருந்துச்சு. பார்த்து அவரோட மூவில எதுலாம் ஹைலைட்ஸா இருக்கோ அதெல்லாம் ஒன்னு சேர்த்து கொடுத்து ஒரு ஃபீலை கொடுத்துட்டு போயிருச்சு. ஸ்கிரீன் பிளே நரேஷன் அந்த அளவுக்கு எஃபெக்டிவா இம்ப்ரெஸான ஒரு டோன்ல இல்ல. அந்த மூவில இன்னொரு நோட்டபிளான திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த லவ் ஹீரோயினுக்கு நடுவுல லவ்வா காட்டாம வேற ஒரு அன்பா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சது மூவில செம்மையா கிளிக் அவுட் ஆயிருந்துச்சு. பரவாயில்லப்பா, டைரக்டர் இந்த டைம் ஆச்சு இந்த விஷயத்த மாத்தி நீட்டா கன்வின்ஸ்னலா சொல்லியிருக்காருன்னு உங்களை ஃபீல் பண்ண வச்சிருப்பாங்க. சோ ரொட்டீனான கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் டிராமா மூவி தான். போர் அடிச்சா டைம் இருந்தா ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பட் வயலன்ஸ் ஓவர்லோட் ஆயிருக்குங்கிறது அப்பட்டமா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ரத்னம் மூவிக்கு நான் தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.4 அவுட் ஆஃப் 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல டிஸ்பிளே இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you and love you all.